फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம புளி இல்லாத மீன் குழம்பு இப்படி மீன் குழம்பு வைக்கலாமா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க இப்படி வைக்கலாம்ன்றத பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் என்ன நிஷா? ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். நிறைய பேர் கேட்டிங்க கமெண்ட்ல இது என்ன அடுப்புன்னு. இது வந்து சிமெண்ட் அடுப்புங்க, அது வந்து கல் அடுப்பு. ரெண்டுலயும் மண்ணை போட்டு நிஷா களிமண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து பூசி வச்சிருக்கா. மழை சீசன் இல்லாதப்போ இப்படி இருக்குது. மழை வந்துருச்சுன்னா இனிமேல் இங்கே அவ்வளோதான். சிமெண்ட்டை போட்டு பூசிடணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இது கூட நம்ம தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தாளிப்பு வடகம் 1 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கோம், நல்லா நச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கப்புறம் பூண்டு. இது கூட வந்து 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம வீட்டில் இல்லை, அவன் வீட்டில் வாங்குறது இல்லை, ஏன்னா அது ரிஸ்க் எடுத்து உரிக்கணுமா, அதனால வெங்காயம் உரிக்க 1 மணி நேரம் ஆயிரும், அதனால் நம்ம வாங்குறது இல்லை. 2 கொத்து கருவேப்பிலை. 2ல் 1 கொத்தை கீழே போட்டுறணும், 1 கொத்தை சட்டியில் போடணும். 2 தான் இருக்குது. அது ஒன்று கீழே விழுந்துச்சேன்னு கேட்டேன். 3 கொத்து எடுத்து வந்தேன், இப்படி மிஸ் ஆகும்னு செஞ்சேன். 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ப்ரௌனாக வறுத்தரலாம். வதக்கிடும். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலை. நீங்கள் எல்லாம் மீன் மல்லித்தலை, தக்காளி 2 தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். பேஸ்ட்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். நீங்கள் எல்லாம் மீன் குழம்புக்கு புளி போடுவீங்களா, புளி போடாமல் சமைப்பீங்களான்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து புளி போட்டு தான் சமைச்சிருப்பாங்க. இந்த இது சொல்லுவாங்கள்ல, என்னென்னா முஸ்லீம் வீட்டில் மட்டும் அந்த மாதிரி ஒரு இது வந்து இது போடு. உப்பு 1 ஸ்பூன். அந்த மீன் ஆனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செய்யலாம் புளி போடாமல் செய்வாங்க. என்ன செய்யணும், நல்லா வதங்கணுமா? வதங்கிருச்சு. சும்மா வெறும் தக்காளியாக போட்டால் தான் போட்டு கொத்திக்கிட்டு கிடப்பேன், கொக்கு 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 கொக்குன்னு. நெக்ஸ்ட் என்ன? மீன் குழம்பு பவுடர் வந்து 1 ஸ்பூன். மீன் குழம்பு பவுடர். குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய். 1 ஸ்பூன் தான் இருக்குது, இன்னொரு ஸ்பூன் இந்த பாக்கெட்லேருந்து கொட்டப்படும். வாயில் கடிச்சில்ல அதெல்லாம் 1 ஸ்பூன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1/2 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். புளிக்கு பதில் தேங்காய் பால், அவ்வளோதானே நிஷா? புளியோட பால் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். புளியோட பால். புளி பால். இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, ஊற்று. இது நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொதிக்கையில் சேர்த்துட்டு. என்ன மீன் குழம்பு வைக்கணுன்னா என்ன மீன்? புளி இல்லாத மீன் குழம்புக்கு நெய் மீனுங்க. இது என்ன மீன் தெரியல, பேர் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். முள் இருக்காதாண்ணா இதில்? ஒரே முள், இந்த முள், அந்த நடு முள் மட்டும்தான் இருக்கும், நல்லா துண்டு துண்டாக இருக்கும். ஓகே, மீனை சேர்க்க போறியா? கொதிக்கணும். அப்போ கொதிக்கட்டும். ஏன் உட்காந்துக்கிட்டா? சரி, இப்போ என்னாச்சு குழம்பு? தலை வென்று கொதிக்கிறேன். ஏய், இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக வந்து சேர்த்துக்கலாம். அப்போ மீன் குழம்பு பிடிக்குமாம்மா உனக்கு? வெரி குட் ரத்தங்க. மீன் சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு நல்லது. சரியான நையாண்டி இந்த நக்கல் கிசும்பு பிடிச்சாள். அப்பன்ட்ட இருக்கிறது கொஞ்சமாக அவள்கிட்ட இருக்கிறானே. இப்போ குழம்பு கொதிச்சா எடுத்துகிட்டு போய் சாப்பிட வேண்டியதானே நிஷா? கொதிச்சு மீன் வந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பாய் சொல்லுமா. பாய்.